வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோயிலை பற்றியும், அந்த குருவாயூர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி எந்த கோயில் போனோம், குருவாயூர் கோயில் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த கோயில் போனோம் அப்படின்ற விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குருவாயூர் கோவில் அந்த 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அந்த கல்யாண வரம் தரும் அந்த சொவ்வலூர் சிவன் கோயிலை பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் தரேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம குருவாயூருக்கு பக்கத்தில் திருச்சூரில் இருக்கிற ஒரு சிறப்பான 3 கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி முதலாவது நான் திருச்சூரில் வந்த கோயில் பார்த்திங்கன்னா திருவம்பாடி கிருஷ்ணர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ வெளியிருந்து பார்க்கும்போதே ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு கேரளா ஆர்கிடெக்சரில் பண்ண ஒரு கோவில் நமக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கோவிலும் கட்டடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு தான் அந்த ஊர் கட்டடக்கலை இருக்கும். அப்படி பார்க்கும்போது கேரளாவுக்குன்னு ஒரு கோவில் கட்டிடக்கலை இருக்குது. அது இங்கே இருக்கிற நீங்கள் கோவில் வந்தீங்கன்னா அதை நீங்கள் உணரலாம். நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் வந்ததால் கோவிலோட வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற அந்த தீபமெல்லாம் ஏற்றி வச்சதை நான் பார்த்தோம். இது கேரளாவில் எல்லா கோயிலும் இந்த ஈவினிங் டைமில் பார்க்கலாம். கோயிலை சுற்றி இந்த விளக்கு எரியுது பார்க்குறது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இதோடைய புனரமைப்பு வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் சக்தன் தம்புரான்ற ஒரு மன்னர் தான் இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த திருச்சூர் பூரத்தோடைய அந்த மடத்தில் வரவு, அந்த ஃபஸ்ட்டு ப்ரொசஷன் வந்துட்டு திருவம்பாடி கிருஷ்ணர் கோயிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ திருச்சூருக்கு நீங்கள் எப்போயாவது வந்தீங்கன்னா ஒரு 3 கோயில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதில் முதலாவது தான் இந்த திருவம்பாடி கோயில், அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்தது இங்கேருந்து பரமேற்காவுன்ற கோயிலுக்கு நம்ம போகிறோம், ஒரு அம்மன் கோயில். ஸோ அடுத்து நாம் வந்துட்டு இருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா திருச்சூருக்கு இன்னொரு முக்கியமான கோயில் பரமேற்காவு பகவதி அம்மன் கோவில். இந்த கோயிலோட அந்த வெளிப்புற என்ட்ரன்ஸ் அந்த ஈவினிங் டைம் போனதால் லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பகவதி அம்மனுக்கு உண்டான கோயில் இது. இந்த 2 கோயிலும் பார்த்திங்கன்னா அந்த திருச்சூர் பூரத்தில் ஒரு போட்டி மனப்பான்மையில் பங்கெடுக்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த யானைகள்லாம் வச்சு அதுதான் அந்த திருச்சூர் பூரத்துடைய ஹைலைட்டே சொல்லுவாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த சக்தன் தம்புரான் மன்னர் தான் அந்த மாதிரி நிகழ்வு ஆரம்பித்து வச்சார். அதாவது அந்த திருச்சூர் பூரத்துக்கு 2 பார்ட்டாக பிரித்தார். ஒன்று வந்துட்டு திருவம்பாடி கிருஷ்ணர் கோயில் பக்கம், இன்னொன்று வந்துட்டு இந்த பரமேற்காவு பகவதி கோயில் பக்கம் சொன்னாங்க. இந்த 2 குழுக்களும் 2 அவங்கவுங்க யானையை நிறுத்தி வச்சு அவங்களுடைய ப்ரொசஷன், அவங்களுடைய கலர்ஃபுல்லான அந்த குடை மாற்றுறது இதெல்லாம் பண்ணும்போது யார் பெஸ்ட்டுன்னு அவங்களுக்குள்ள மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கோயிலில் நாங்கள் வந்தப்போ அந்த வெளிப்பிரகாரத்தில் அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சது பார்க்க ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லப்படுது. நாங்கள் அந்த பொங்கல் டைமில் வந்ததால் எல்லா கோயிலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. திருவம்பாடி கோயிலும் நடந்துகிட்டு இருந்தது. இங்கேயும் நாங்கள் வந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டியம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல தெய்வீகத்தன்மையாக இருக்கிற கோயிலெலாம் பார்க்கும்போது, அதே மாதிரி இந்த சாயங்கால நேரத்தில் நடக்க இந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது இந்த கோவிலை சுற்றி இருக்கிறவங்க, இந்த டெய்லி வந்து போகிறவங்க எவ்வளோ பாக்கியவான்கள் அப்படின்னு தான் என் மனசில் தோணும். ஸோ அடுத்தது இந்த பரமேற்காவு பகவதி அம்மனுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த திருச்சூர் பூரம் நடக்கிற அந்த வடக்குநாதன் கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த நாளன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வெளியே ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அந்த ஆடிட்டோரியத்தில் ஏதோ ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்து அந்த திருவாதிரை டான்ஸ் நடக்கிறேன். அந்த டான்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அந்த 2 கோயில் பார்த்து வந்தாலும் நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இங்கே வடக்குநாதன் கோயில் அப்போ கிட்டத்தட்ட மூடியாச்சு. ஆனால் உள்ள அந்த வெளிப்பிரகாரத்தில் மட்டும் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த வெளிப்பிரகாரம் ஒரு சுற்றி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாளைக்கு காலையில் வந்து கோயில் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இதுதான் அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த திருச்சூர் பூரம் நடக்கிற அந்த தெக்கன் மைதானம் இருக்கிற வடக்குநாதன் கோவில். இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். இது பார்த்திங்கன்னா விஷ்ணுவுடைய 6வது அவதாரம் பரசுராமனால் கட்டப்பட்ட முதல் கோவில்னு சொல்லப்படுது. பரசுராமன் தனக்கான ஒரு நிலம் வேணும்னு சொல்லிட்டு வருண பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டு வருண பகவான் கடல் வெளியே போயிட்டு உருவானதான் இந்த கேரளா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்படி தனக்கான உருவாக்கின ஒரு இடத்துல சிவபெருமான் வரணும்னு சொல்லிட்டு கைலாசத்தில் போய் சிவபெருமான் கேட்டிருக்காரு. சிவபெருமான் அவருக்காக இங்கே வந்திருக்கார். வந்து ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருக்காரு. அந்த மறைஞ்சு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு சுயம்புவா ஒரு லிங்கம் இருந்தது. அந்த இடத்துல உருவானது தான் இந்த வடக்குநாதன் கோவில் இருக்குது. பின்னாடி வந்த மன்னர்கள் அந்த வடக்குநாதன் கோயிலை கட்டி இந்த சுயம்பு லிங்கத்தை அங்கேருந்து அந்த கோவிலுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போவும் அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் இப்போது மூலஸ்தானம் சொல்லுவாங்க. அங்கே எல்லோரும் வழிபட்டு தான் இருக்காங்க. இப்போவும் ஆதிசங்கரர் கேரளாவோட காலடியில் தான் பிறந்திருக்காரு. ஆரியம்பா மற்றும் சிவகுரு தம்பதியருக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த ஆதிசங்கரர். இவங்களுக்கு ஆரம்பத்தில் குழந்தை வர இல்லாத டைமில் இந்த வடக்குநாதன் கோயிலில் வந்து தான் சிவனை நோக்கி வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் இவங்க முன்னாடி தோன்றி, உங்களுக்கு ஒரு நீண்ட ஆயுளோடு இருக்கிற ஒரு சாதாரண பையன் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை ஒரு ஆயுள் கம்மியாக ஆனால் ஒரு சிறப்பான பையன் வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க இந்த தம்பதிக்கிட்ட. அந்த தம்பதி வந்து அப்படி இல்லை, எங்களுக்கு கம்மியான ஆயுள் வந்தாலும் ஒரு சிறப்பான பையன் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்படி வந்தவர் தான் நம்ம ஆதிசங்கரர்.
இந்த கோயிலுக்குள்ளே போனால் வித்தியாசமான வழிபாடு முறைகளை பார்க்கலாம். அந்த கேரளா மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேர்த்திக்கடன் செலுத்துகிற விதம் பார்க்கலாம். அவங்க இருக்கிற அந்த பொரி அரிசி எல்லாம் கொடுக்குற அந்த ஒரு சடங்கு நம்ம வெளியே பார்க்க முடியுது. இந்த திருச்சூர் பூரம் நடக்கிற டைமில் இந்த கோயில் ஜெகஜோதியாக இருக்கும். அந்த டைமில் உள்ள கோயிலுக்குள்ளே வர முடியாது. இப்போ இந்த மாதிரி டைமில் வரும்போது ஃப்ரீயாக சாமியை பார்க்க முடியுது. ஸோ திருச்சூருக்கு நீங்கள் எப்பயாவது வந்தீங்கன்னா இந்த ஃபேமஸான இந்த வடக்குநாதன் கோயில் எல்லோரும் வருவீங்க. ஆனால் அது கூடவே இந்த நான் முதல்ல சொன்ன அந்த திருவம்பாடி கிருஷ்ணர் கோவிலும் அதே மாதிரி அந்த பாரமேற்காவு பகவதி அம்மன் கோவிலும் கண்டிப்பாக பார்க்க வந்துடுங்க.